ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு அருமையான ரவை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரவா புட்டு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பாம்பே ரவை எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கும் இல்லையா ரவை, அந்த ரவை தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ரவையை கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. ரவைலேருந்து நல்ல வாசனை வரணும், ஆனால் ரவையோட கலர் மாறிடக்கூடாது. அதனால ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரவை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ரவை நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு, வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இந்த வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம நார்மலாக புட்டு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு மொத்தமாகவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. மாவோட பதம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் மாவை அள்ளி இப்படி பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். இப்படி உதுத்து விட்டோம் அப்படின்னா அது உதிர்ந்து போயிடணும். இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புட்டு நல்லா உதிரியாக கிடைக்கும். லைட்டாக இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம மாற்றுறதுக்காக இந்த மாதிரி சல்லடை வச்சு லைட்டாக இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. கட்டிகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி சலிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு உதிரியாக வந்துடும். இப்போ நம்ம மொத்த ரவையுமே சலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அதே பவுலில் மாற்றிட்டு இது கூட 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம புட்டு வேக வைக்கும் போதே தேங்காய் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட் மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே எந்த புட்டு வேக வச்சாலும் சரி, துணியை நனைக்காதீங்க. துணி நனைக்காமல் ட்ரையான துணியில் புட்டு மாவை சேர்த்தோம் அப்படின்னா தான் புட்டு ஒட்டாமல் வரும். இப்போ இதை நல்லா 4 சைடுமே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி நல்லா சூடுபடுத்திக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவை உள்ளே வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி அந்த புட்டை எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா உருட்டை வரணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இது கூட நம்ம ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் நெய் சூடுபடுத்திட்டு அதில் ஒரு 10 முந்திரியை 2 உடைச்சிட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நான் இனிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை பொடிச்ச வெல்லமோ கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்டான ரவா புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி